இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நேரம் இது. முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பாகும். அது நம் ஆத்மாவை மறிக்காமல் காப்பாற்றி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படி செய்யும் அருமையான ஆசீர்வாதமாகும். பரிசுத்த ஆவியின் வரங்களும் வல்லமையும் இரண்டாவது ஆசீர்வாதமாகும். ஆவியின் மகத்தான கிரியைகளை செய்து முடிப்பதற்கு இந்த வரங்கள் நமக்கு அதிகாரத்தையும் பலனையும் தருகின்றன. நித்திய ஜீவன் என்னும் ஈவு மூன்றாவது ஆசீர்வாதமாகும். இவ்வுலகிலும் பரலோகத்திலும் தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவித்து கர்த்தரின் சந்தோஷத்துடன் நித்திய காலம் வாழலாம் என்பதனே இதன் அர்த்தமாகுமா? ஆண்டவர் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவதால் அவரை சோத்தரியுங்கள். உங்கள் இதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் வரும்படி அவர் செய்வார். அவற்றை அனுபவிக்கவும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் அவர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைய நாளில் 3 ஆசீர்வாதம். 1 ரட்சிப்பு, 2வது ஆவியின் மகத்துவமான கிரிகள், 3வது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, இந்த சமுதாயத்துக்கும் சரி நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கும் சரி நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? முதலாவது உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கணும். நித்திய ஜீவன் என்னும் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே போதுங்க. நம்ம வாழ்க்கை எப்படியோ இருக்கும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவதால் அவரை சோத்திரியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ சந்தோஷமாக இருக்க, உன்னோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோ, அவங்களையும் சந்தோஷப்படுத்து, யாரையும் காயப்படுத்தாது, விட்டு கொடுத்து போ. என்ன ஆகிட போகுது இதில்? இல்லை தனக்கு தான் வேணும், அடுத்தவனுக்கு கிடைக்கூடாது, பழிக்கு பழி வாங்கிறது, உன்னை சும்மா விட மாட்டேன், பார் உன்னை காலி பண்ணுற அப்படின்றது அந்த வார்த்தைலாம் வேணாமே. பரவாயில்ல, அவங்க நமக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுத்துருங்க. அவங்கள திருத்த முடியாது, நம்மளும் வாய் வார்த்தையாக பேசி அவங்களும் பேசி பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகும். ஒருத்தர் அமைதியாயிட்டாலே போதும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அமைதி உதித்தாகுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த உலகம் அமைதியாகவே இருக்குது. அமைதியாக இருந்துச்சுனாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு பிரச்சனைகள் தினந்தோறும் கண்டினியூ ஆகி தான் இருக்குது. ஐயோ, இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்க முடியாதுல்ல, வந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இயற்கை மாற்றங்களும் அந்த மாதிரி தான். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூகம்பம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எடுத்துக்கோங்களேன், இந்த மழை விட்டு பெஞ்சிட்ருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துது, ஒரு சில மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குல்ல. இல்லை தடுக்க முடியுமா? அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதில்ல. ஸோ இயற்கை ஒரு விஷயம் நடந்துச்சுனாலே அதை கண்டிப்பாக நடத்திடும். இது நடக்கணும் அப்படின்னா நடந்துடுவாங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? நம்ம அதை திட்ட முடியுமா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ இந்த காலம் பார்த்திங்கன்னா மழை காலம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இதில் புயல் வரும், வெள்ளம் வரும், எவ்ரிதிங் எல்லாம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சேஃபாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒன்று நம்மளை வந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ அதையும் கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் வரும்படி அவர் செய்வார். அவற்றை அனுபவிக்கவும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை, மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ண போகிறீங்க. அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோட மகன் கேட்குறான்பா, கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன், எனக்கு உண்மையாக இருக்கான், கீழ்ப்படுதலோடு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்குமான்னு சொல்லி நம்மளை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்தவனை கை காட்டி அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பண்ணுறான்னு சொல்லி நம்ம அவங்கள பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா ஒரு விரல் மட்டும்தான் அவங்களை காட்டுது, மற்ற 4 விரல் நம்ம என்ன பண்ணுது? நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுது. நீ என்ன பண்ண, நீ அவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்மளை காட்டுதான். ஸோ அதனால் நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கலாம். நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம். நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்லது சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குமே இல்லைல்ல. நீங்கள் என்ன சொல்கிறது? இந்த காலம் வாங்கிட்டு அந்த காலம் விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம் எத்தனையோ பேர். ஆனால் வலிகளும் வேதனையும் படும்போது, ஐயோ அன்றைக்கி அந்த பிரதர் சொன்னாங்க, அன்றைக்கி அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நான் கேட்கவே இல்லையே ஐயோ அப்படின்னு சொல்லி அப்போ வேதனைப்படுவாங்களாம். ஸோ வருமுன் காப்பது நல்லதுங்க. அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது யார்கிட்ட கேட்கணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். மனம் உடஞ்சிடாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும், வெகு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்பொழுது இந்த
பரலோக ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக அனுபவிப்பீர்கள். அமைதியுடன் இருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்துவார். பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக சோத்திருக்கின்றனப்பா. எங்கள் ஆத்மாவை காத்து எங்களை உம்மிடம் வந்து சேர செய்யும்படி ரட்சிப்பு என்னும் ஈவுக்காய் உமக்கு சோத்திரங்கள் இருக்கின்றனப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படி வஞ்சிக்கின்றனப்பா. உம்முடைய மகிமைக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்கான பலனையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனாகிய உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை இருக்கிற ஆண்டவரே, இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் இருதயத்தை திறந்தள்ள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதங்களை மற்றவுடன் பகிர்ந்து உம்முடைய அன்பின் வாயிலாக விளங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்வில் மேல் ஆளுகை செய்து உம்முடைய சத்தியத்தில் எங்களை வழிநடத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உம்முடைய அற்புதமான கிரியைகளை எங்கள் மூலம் விளங்க செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஒற்றுமையுடன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த கடன் சுமையிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.